இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு மதுரைக்குள்ள விசில் சத்தமும் கோவிந்தா முழக்கமும் தான். கருப்பங்கிட்ட உத்தரவு கிட்ட அழகர் மலை விட்டு மதுரை நோக்கி கிளம்பிட்டாரு. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, மதுரைக்குள்ள சிவன் செவனேன்னு தான் கிடப்பாரு. இந்த மீனாட்சி அழகர் அண்ணன் தங்கச்சியும் சேர்ந்து கொடுக்குற அலப்பறை இருக்கு பாருங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கிட்டு தங்கச்சி மீனாட்சியோட அலப்பறை, கல்யாணம் முடிஞ்ச உடனே அண்ணன் அழகரோட அலப்பறை ஸ்டார்ட் ஆயிரும். வருஷம் முழுக்க கோவில்ல இருக்க கடவுளு வருஷத்துல 12 நாள் நம்மள பாக்க வராங்கன்னு இந்த மதுரைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கடவுளை கொண்டாடுவாங்க பாருங்க. மலையை விட்டு இறங்கி அழகர் கருப்பங்கிட்ட உத்தரவு கேட்கும் போது அழகர் சும்மா குலுக்கி எடுத்துருவாங்க. அழகர் வர்றதுக்கு முன்னாடி அவரோட தங்க குதிரை தல்லாவளத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த குதிரைக்கு ஒரு கொண்டாட்டம், குதிரை வந்துருச்சு அப்படின்னு தங்க குதிரையும் பளபளக்குது, எங்க மாதிரியும் கலகலக்குது. அங்க ஒரு பாட்டை போட்டு அதுக்கு ஒரு வைப்பு.